லோகேஷ் சார் இதில் எப்படி சார் பார்க்க வேண்டியது இருக்குது? ரொம்ப நுட்பமான விஷயங்கள் அவர் பேசுகிறாருல, அவங்க அப்படி சொன்னாங்கன்னா நாம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல, அதில் ஏன் அந்த ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்றீங்க, ஏன் அமைதியாக இருக்கிறீங்கன்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறார். சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகள் எப்படி இருந்துச்சு? அவர் சொன்ன விஷயத்துக்கு நான் கடைசியாக அப்படியே அட்டாச் பண்ணிடுறேன். பொதுவாக வந்து ஒரு புது காலேஜ் போகிறாங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸாக ட்ரீட் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து ட்ரீட் பண்ணணும்னு யாரும் எதிர்பார்க்கல. அதுக்கான ரிப்ளையும் அந்த மாதிரி வரல, ஃப்ரெஷர்ஸ் மாதிரி வரல. நல்லபடியாகவே ரிப்ளை கொடுத்துருந்தாங்க சட்டப்பேரவை. ஆனால் இது யார் கொடுக்கணுன்றதுல தான் இவங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. அது நாளைக்கு தான் பதில் சொல்ல போகிறாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சும் அந்த கேள்வி எழுப்பிட்டே இருக்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இதில் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, ராஜ்மோகன் சார், மினிஸ்டர் ராஜ்மோகன் சொன்ன விஷயம், அதாவது டெல்லியில் போயிட்டு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டோட சாதனைகளை சொன்னது வந்து திமுக செஞ்ச சாதனையை அவங்க பொறுப்பு எடுத்துக்கிற மாதிரி, தமிழ்நாட்டில் நடக்கிற அவலங்களுக்கும் திமுக தான் பொறுப்புன்றது எடுத்துக்கணும் இல்லையா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அதை கடந்து போயிட முடியாது. ஏன்னா ஒரு 40 days ஒரு வேண்டை சுற்றி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட முடியாது. டிஜிபி போடாதது டிஜிபி போட்டிருக்கு, புதுசாக ஒரு படம் அறிவிச்சிருக்கு, 2500 பேர் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மின்வாரியமும் சரி, பல இடம் காலியாக இருக்குது, 15,000 பேர் உள்ளே எடுக்கணுன்றாங்க, ஒயிட் பேப்பர் போட போகிறோன்றாங்க. ஒரு அரசியலில் க்ளீனப் நடந்துகிட்ருக்கு. இப்போது சோமு சார் சொன்ன மாதிரி வந்து டேபிள் கீழே கொடுக்குறது இன்னும் நடைமுறையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதுக்கான விஷயங்களும் அங்கே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. எதையுமே கவனிக்காமல் கவனம் தவறி போயிட போகிறது கிடையாது. அவர் சொன்னது வரவேற்கிறது தான். ஏன்னா இது மாதிரி நடக்குதுன்றது தெரியணும் இல்லையா, டேபிள் கீழே நடந்து தான் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். அந்த இடத்துக்கு தான் தாவேக்கா ஆட்சி வந்திருக்கு, அதை நம்பி தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே ஓவர் நைட் நடக்காது இல்லையா. ஓவர் நைட் நான் வந்து 40 days கம்மி தான் சார். ஒரு ஒரு பொதுவாக ஹனிமூன் பீரியட்னு சொன்னாங்க. ஹனிமூன் பீரியடில் 100 நாள் 6 மாதம் வேணும். விஜயனா தெளிவாக சொன்னாங்க, ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, ஒன்றா பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். நம்ம வந்து இந்த விஷயத்தை இப்படி தான் அணுகணும் அப்படின்ட்டு ஏற்கனவே சில வழிமுறைகளை சில அரசுகள் செயல்படுத்தலாம். இவருக்கு ஒரு வழிமுறை இருக்குது, அவர் செயல்பட. எதுவும் வந்து அறத்துக்கு மீறியோ இல்லை வந்து சட்டத்தை மீறியோ அப்படிலாம் கிடையாது, சட்டத்தை உட்பட்டு தான் செயல்படுறோம். ஆனால் அங்கே சொல்லக்கூடியது உங்களுக்கு ஹனிமூன் பீரியட் இருக்குது, முதல் முறையாக ஆட்சிக்கு வரீங்க, நிர்வாக நடைமுறையை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது எதுவுமே யாரும் கேள்வி கேட்கல, இது யாரும் விமர்சிக்கல. எழக்கூடியது மின் தட்டுப்பாடு இருக்குதுங்க. மின் தட்டுப்பாட்டுக்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தை அல்லது ஆய்வு கூட்டத்தை நடத்தியிருக்கலாம்ல. ஒருவேளை நடத்திருந்தீங்கன்னா எங்க லீக்கேஜ் இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குது, எதனால இந்த பிரச்சனை வருதுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ப்ராப்ளமே அங்கதான். இங்க தினம் பிரச்சனையா இருக்கு. நீங்க வந்து இங்க ஒவ்வொரு ஜோன்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் பஞ்சாயத்து இருந்துட்டே இருக்கு. அதை சால்வ் பண்ற வேலையை ஃபர்ஸ்ட் பாப்பீங்களா, இல்ல அது இருந்துட்டு போட்டோம், நீங்களாம் வாங்க நம்ம முதல்ல கூடி பேசுவோம் அப்படின்ற மோடுக்கு போறது வேற. இல்ல சார், அது இல்ல நான் சொல்றேன். அமைச்சர் சிவசங்கர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. கொளத்தூர்ல ஒரு மின் நிலையத்தை உருவாக்குறாங்க. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் உருவாக்குறாரு. பெரம்பூர்ல பயங்கரமான ஒரு மின் தட்டுப்பாடு ஏற்படுத்தினா சிக்கல் எங்க இருந்துச்சு? ஆய்வு கூட்டத்தை நடத்திருந்தீங்கன்னா சரி செஞ்சிருக்கலாம் இல்லையா? மின் தட்டுப்பாடு வரக்கூடாதுன்றதுக்காக நீங்க சொன்ன பாயிண்ட் நிப்போம். இப்போ பெரம்பூர்ல ஒரு துணை மின் நிலையம், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு துணை மின் நிலையம் வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு கூட்டம் நடத்தி இன்னைக்கே பேசி நாளைக்கு வந்து ஓபன் பண்ணிட போறது கிடையாது சார். ஓபன் ஆயிருக்குது சார், ஓபன் ஆனதுல தான் சொல்றாங்க. நீங்க ஓபன் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்துல ஓபன் பண்ணிட்டாங்க, அது நடைமுறையில இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா சார், இன்னைக்கு அறிவிப்புகளா தான் இருக்குது, அமுலாகலன்னு சொல்லியிருக்காங்களா? அது எல்லாத்துலயும் சொல்றாரு. மின் உற்பத்திக்கு இல்ல சார், நான் பர்டிகுலரா சொல்றது சார். பெரம்பூர் தொகுதி எடுத்துக்கிட்டா பெரம்பூர்ல பயங்கரமான மின்வெட்டு இருக்குது, அதை போக்க முடியல நீங்க சொல்றீங்க. கடந்த ஆட்சி காலத்து மேல நீங்க விமர்சனத்தை வைக்கிறீங்க. ஆனா கொளத்தூர்ல ஒரு மின் நிலையத்தை உருவாக்கி இருக்காங்களே, அதுல இருந்து மின்சாரத்தை சரியா பகிர்ந்தளிச்சிருந்தீங்கன்னா மின் தட்டுப்பாடு பிரச்சனை வந்திருக்காது இல்லன்ற. நான் என்ன சொல்றேன் சார், இப்போ இவங்க எல்லாமே இவங்க பண்ணது எல்லாமே நீங்க அப்படி சொல்றீங்க. நம்ம டெப்தா நீங்க பேசணும் அப்படின்னா, அங்கிருந்து நீங்க சொல்ற கொளத்தூர்ல இருந்து பெரம்பூருக்கு போற வழிகள் இருக்கு இல்லையா, அது வழியில இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ப்ராப்பரா இருக்கா? இந்த கேள்விகளுக்குள்ளேயும் நமக்குள்ள போகலாம். அதுதான் பிரச்சனையேங்க. அதனாலதான் ஒயிட் பேப்பர் விடுறேன்ற. மின் வாரியத்துக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குங்க, நிறைய வந்து காலி பணியிடங்கள் இருக்குங்க, எந்த ஹெல்ப்பரும் கிடையாதுங்க, வேலைக்கு ஆள் கிடையாதுங்க. தொடர்ந்து சிஇடி அதை குரல் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க போன ஆட்சியில், கூட்டணி ஆட்சியிலேயே அதை கவனிக்கவே இல்லைங்க. புரியுதுங்களா? தனியாருக்கு ஒப்பந்தங்கள் கொடுப்பதில் மட்டும்தான் அந்த ஆட்சி கவனம் செலுத்திச்சு. இந்த ஆட்சி அப்படி போச்சுன்னு சொன்னால் அது பொடுக்குன்னு விழத்தான் செய்யும். புரியுதுங்களா? அதனால வந்து இன்னமும் வந்து ஹெல்ப்பர் வீட்டில் வந்து மீட்டர் பார்க்க ஆள் கிடையாதுங்க. சோமனுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். வந்து இந்த ஆட்சி வந்து தனியார் மையத்துக்கான ஆட்சின்ற மைண்ட் செட்டுக்குள்ள இப்பயே இறங்காதீங்க, தயவு செய்து இறங்காதீங்க. அப்படி கிடையாது.
அவர்தான் சொன்னார். அவர் தான் வந்தார். அவருக்கு நான் சோமன். மணியன் சாரி இல்ல லோகேஷ் சார், நான் இறங்கல. இல்ல இல்ல மணியனோட சார், ப்ராப்ளம் இல்ல மணியனோட ப்ராப்ளம் இல்ல எனக்கு சார், புரியுது. ஒரு புள்ளி எடுத்துங்க. தனியார் இல்ல சார், அதுதான் சார் மயமாக்கப்படுதோ அங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை. புள்ளியில அவர் தமிழ்மணி இருக்கிறார். சார் சொல்றாருல்ல, சென்னையில மட்டும் தனியார் மயமாக்குனீங்க, முயற்சி பண்றீங்க, அது தவறுன்னு சொல்லி போராட்டம் நடத்தும் பொழுது அவங்களுக்கு கையை பிடிச்சு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க இல்லையா தூய்மை பணியாளர்களுக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுசுக்கும் அதே நடைமுறை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் ஒரு விஷயம் நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற எல்லா காலத்துக்கு முன்னாடி 2011க்கு முன்னாடின்னு வச்சுப்போமே, அப்போ வந்து மேஸ்திரின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த மேஸ்திரி தான் வந்து ரூலர். அவன் நினச்சா சுத்தமாகும், இல்லைன்னா சுத்தம் ஆகாது. ஓகேங்களா? ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மேஸ்திரி அது மாதிரி இருந்தாங்க. இந்த மாதிரி கிளாஸ் நிறைய இருந்தது. இப்போ அதில் வேலை செஞ்ச தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து கவர்மெண்ட் சம்பளம் வாங்கியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டோட காசு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கவர்மெண்ட்டோட காசு கிடையாது. அவங்களும் ஒரு வகையில் கான்ட்ராக்டில் தான் இருந்தாங்க. அவங்க அப்பயும் பர்மனெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. ஓகேங்களா? அதுதான் விஷயம். இப்போ வந்து ஒரு சில வார்டில் ஜோன் வைஸாக வந்து கான்ட்ராக்ட், ப்ரைவேட் கான்ட்ராக்ட் ஒன்று. இப்போ என் தொகுதி எடுத்துப்போம். நான் வந்து குளத்தூர் தொகுதி. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி, இப்பயும் வந்து ப்ரைவேட்டில் இருக்குது இப்போது. ஓகேங்களா? நைட்டு 3 தடவை கிளீனிங் வராங்க. ஒரு தடவை லாரியில் வந்து குப்பை அள்ளி போட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜேசிபி வருது, அதை எல்லாத்தையும் அள்ளி போட்டு லாரியில் எடுத்து போகிறாங்க மிச்சம் இருக்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு வண்டியில் வந்து அந்த வண்டிங்களை மாற்றணும். நான் இல்லைன்னு சொல்லலை. வண்டிகளை வந்து எக்ஸாம்பிள் இல்ல சார், கடந்த ஆட்சி காலத்துல தூய்மை பணியாளர்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்ன சார்? இப்போ அது ஒரே கோரிக்கை என்ன சார்? இல்ல சார், இல்ல சார், கடந்த காலத்துல தூய்மை பணியாளர்களுடைய ஒற்றை கோரிக்கை என்ன? தனியாருக்கு விடக்கூடாது, நாங்க அரசாங்கத்துல தான் இருக்கணும் தானே சொன்னாங்க. நீங்க சென்னையை விட்டுட்டு தமிழ்நாடு முழுசுக்கு நீங்க வந்து தனியாருக்குள்ள போறீங்கன்னா அவர்களுக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்கல்ல, அவங்களுடைய கையை பிடிச்சு கொடுத்த நம்பிக்கையை நீங்க இழந்திருக்கீங்கல்ல, அதானே அவர் கேள்வி கேட்கிறாரு. நான் இப்பயும் சொல்றேன், எதையுமே அஃபிஷியலாக இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஓகேங்களா? நான் இனிமேல்ட்டு வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து டைரெக்டாக ஆர்ட் சேர்க்கவே மாட்டோம், எல்லாமே கான்ட்ராக்ட் தான், அந்த மாதிரிலாம் இன்னும் போகலை, அந்த மோடுக்கே போகலை. அதுக்குள்ளேயே இந்த அளவுக்கு கொண்டு போக வேணான்றதான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. தூய்மை பணியாளர்கள் வந்து அரசு ஊழியர்களை ஆக்குவாங்கன்னு சொல்றாரு. ஆக்குவாங்களா சார்? அதை தான் சொல்றாரு. வெயிட் பண்ணுவோம் சார். ஆக்காம போகலாம். டெண்டர் விட்டதாக 4 நாளா வெளியே வருது இல்ல, தாம்பரத்துலயும் ஆவடியிலையும், அதெல்லாம் உண்மைன்னு நம்பிடாதீங்கன்னு சொல்றாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன் சார், இப்போ யார் கையில் இருக்குது சார்? இப்போ வந்து மாநகராட்சிகள் இப்போ யார் கையில் இருக்குது? நம்ம அந்த மாதிரியும் பேசலாம். நம்ம இந்த வளர்த்துக்கிட்டே போகலாம். இது நடந்திருக்குன்னு வருது இல்லையா? பேசலாம். இது தமிழ்மணி சார் ரொம்ப முக்கியமான ஷார்ப்பான கேள்வி கேட்டிருக்கீங்க. அவர் என்ன சொல்றாரு, ஆட்சி தாவே காட்சி தான் நடக்குதுங்க, ஆனா மாநகராட்சி யார் கண்ட்ரோல்ல இருக்குன்றாரு. நீங்க ஆவடியோ அல்லது தாம்பரத்தையோ சொன்னீங்கன்னா அங்க திமுக தானே ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்க தானே நிர்வகிக்கிறாங்க, அவங்க டெண்டர் தனியாருக்கு விட்டாங்கன்னா அதை எப்படி நீங்க தாவேக்காக்குள்ள கொண்டு வருவீங்கன்னு கேட்கிறாரு. ஸோ எந்த லோக்கல் பாடியிலையும் ஸ்டேட் கவர்மெண்ட் பவர்ஸ் இல்லாதுன்னு நான் எடுத்துக்கிட்டுமா? அப்படியா சார்? அப்புறம் இட் கம்ஸ் டு தட். அப்படி இல்ல உண்மை இல்ல. எக்ஸாக்ட்லி கேஆர் பாபு தானே சொன்னாங்க மாநகராட்சியில் நடந்தது போறான். கையெழுத்து போடுறது கமிஷனருங்க. ராம்கி கம்பெனியினுடைய ஆட்சியான்னு தானே கேட்டாங்க. அதே மாதிரி போன தடவை நேரு கிட்ட வந்து அந்த ஊழல் ஃபைல்லாம் கிடைச்சுன்னு சொன்னப்ப நேரு தான் வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்த ஆட்களுடைய அவங்கள்ட்ட பணம் வாங்கினதாக ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுல, அவரு மாநில அமைச்சர் தானே, உள்ளாட்சி அந்த மாதிரி அங்க நடந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்குன்னு வருது. இதுக்கான எதிர்வினை என்ன வருது அரசாங்கத்திட்ட இருந்து நம்ம பார்க்கணும். நம்ம அதை பார்க்காம நம்ம அதுக்குள்ள வந்து இந்த அரசு வந்து தனியார் மையத்துக்கு மட்டும்தான் வந்து போகுது அப்படின்ற பார்வையை முன்வைக்க வேணான்றது. டிஎம்கேக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னா, வாட் யூ கிவ் இஸ் வாட் யூ கெட்ன்றது நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு பேர் நிறைய அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கே ரிபல் மோடுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது, அதுக்கான காலம் இருக்குது. ஓகேங்களா? எதுவுமே முடியலன்ற பட்சத்தில் அது போய்க்கலாம். தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸலத்தில் டிஎம்கே எப்படி ஓவர் டைம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவர் டைம் பார்க்குறாங்கன்றது கிளியராக தெரியுது. அதை தாண்டி அதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக தான் இருந்துச்சு.